அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தன் மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சில மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. தாங்கள் நிதானத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலுமே தங்களது விருப்பம் போல் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறும். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன் பலியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். தங்களது செல்வ நிலை நன்கு உயரும். தாங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு பணம் பல வகைகளில் வந்து சேரும். பொன் பொருள் வாகனத்துடன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும்.
புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த கவலைகள் தங்களை விட்டு நீங்கும். நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். வேலையாட்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயங்களில் தாங்கள் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருந்தாலே போதும், அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் உண்டாகும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில கடகராசி என்பவர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தங்களது மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் தாங்கள் யாருக்கும் தற்சமயம் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிக மிக நல்லது. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் பல வழிகளிலும் உண்டாகும். தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு தங்களை தேடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில்
எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில சிம்மராசி அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது. இல்லையெனில் வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். சில சிம்மராசி என்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி என்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிக மிக நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். சில அன்பர்கள் விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களுக்கு கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள்
நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக சில அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். ஏராளமான செல்வ பெருக்கு கிடைக்க பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். முன்னோர்களின் சொத்துக்களும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளான பிரச்சனைகள் நிகழும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வீடு வாங்கும் யோகமும் உண்டு. மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்
ஏற்படும். இதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம், இல்லையெனில் வீண் வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பணவரமும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு வேலையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. குல தெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்கள் புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது வீடுகளை கட்டுவதற்கோ வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். சில மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில மகர ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் வெற்றிகரமாக முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில கும்பராசி என்பவர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விரோதிகள் கூட திடீரென நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில கும்பராசி என்பவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பலியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும்
மிகவும் நல்லது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் சிறு சிறு தடைகளும் ஏற்படும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் உறவும் தனபுறவும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளின் மூலமாக நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சில மீனராசி என்பர்கள் புதிய தொழில்களை தொடங்கி அதன் மூலமாகவும் நல்ல வருமானத்தை பார்க்கலாம். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் படியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரத்தில் அமர்ந்தும், கடக ராசியில் செவ்வாய் வக்ரத்தில் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், விருச்சிக ராசியில் புதன் அமர்ந்தும், தனுசு ராசியில் சூரியன் அமர்ந்தும், மகர ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கும்பராசி என்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை 3:36 முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 3:11 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 3:11 முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் 2:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் 2:35 முதல் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு 12:19 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது.